பிரைஸ் த லார்ட். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இடத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. என்ன காரியத்தெல்லாம் குறித்து பாரமா சுமக்குறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரே இதை உங்க சமூகத்துல நான் வைக்கிறேன். உங்க உங்க பா உங்க கா உங்க பாதத்துல நான் வைக்கிறேன். உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் மேல நீங்க அதை சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. எந்த ஒரு பண தேவையா இருக்கலாம், ஏதாவது ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஏதாவது ஒரு பாரம் நமக்கு கிடைக்கல. இதை நம்ம எப்படி நிறைவேற்ற போறோம்? இந்த தேவை எப்படியாவது நம்ம இதுக்கு இந்த தேவையை சந்திக்கணுமேன்னு சொல்லி ஒரு பெரிய பாரம், பண தேவைகளா இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த பாரம் நம்மளை இருந்து நான் அழுத்தி கொண்டே இருக்கும். சில கவலைகள், சில சொல்ல முடியாத கவலைகள் நம்ம மனதுல பாரமா இருக்கலாம். இன்னைக்கு அது எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் ஆண்டோர் சமூகத்துல, ஏசப்பா சமூகத்துல நீங்க வைத்துருங்க. சில கவலைகளை மனசுக்குள்ளே வைத்துட்டு வெளியே சொல்ல முடியாதபடி இருந்தீங்கன்னா, அது உங்க சரீரத்துல வியாதியா கொண்டு வந்துரும். ப்ரெஷர் வரும். அதுல அந்த இடத்துல பார்க்கும்போது சிலது பெரிய வியாதிகளாய் மனக்கவலையாய் வந்துரும். அந்த வியாதி அதுக்கப்புறம் அத மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியாது. அந்த அளவுல ஒரு கொடூரமான தாக்கல் உண்டாகும். அந்த தாக்கம் உண்டாகாதபடி இன்னைக்கு இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் உங்க பாரத்தை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் மேல உங்க பாரத்தை இன்னைக்கு வைங்க. அது எந்த விதமான ஒரு பாரமா இருக்கலாம். உங்க தேவை, ஆண்டவரே என் எதிர்காலத்துல இதெல்லாம் தேவை. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்? இன்னைக்கு சொல்லி நீங்க நிற்கலாம். எப்பேற்பட்ட ஒரு தேவையா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பாரமா இருந்தாலும், மனதுல நெடுநாள ஒரு கவலையை நீங்க சுமந்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த பாரத்தை இன்னைக்கு வச்சிருங்க. அதுல கொஞ்சம் கூட பாக்கி வைக்காதீங்க. முழுவதும் கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. நீங்க உங்க உங்க சரீரத்துல இருக்கிற அந்த பலகீனம் மாறுகிறத காண்பீங்க. உங்க சரீரத்துல ஒரு விடுதலை ஆகுறத காண்பீங்க. யாரையாவது மன்னிக்க முடியாதபடி உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்திட்டு இன்னைக்கு இருக்கீங்க. அது ஒரு பாரமா இருக்குது. எனக்கு இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்களை நினைச்சோதாலே என் மனசு வெடிச்சிரும் அப்படி சொல்லி இருப்பீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவங்க ஏதாவது உங்க இடங்களை அவங்க வாங்கினாலோ, வீடு வாசலை ஏமாத்தி வாங்கினாலோ, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் அந்த அந்த இடத்துல நீதி செய்வார். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி செபிக்கலாமா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பாரமா இதயத்துல இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலையில உம்மை துதிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ரத்தத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலையில கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஆதரிக்கிற தெய்வனா இருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், ஆண்டவரே, சில வேளைகள்ல பாவத்தின் நிமித்தம் அகப்பட்டு, ஆண்டவரே, அதை வெளியே சொல்ல முடியாத அளவுல அந்த இருதயத்துல பாரமா இருந்தாலும், ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, அப்பா, அப்படிப்பட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க மேல உங்க வல்லமை இந்த வேலையில இறங்கட்டும். எந்தெந்த பாரத்துல இன்னைக்கு சிக்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, விடுதலை ஆக்குகிற வல்லமை இறங்கட்டும். அப்பா, அப்பா, இன்னைக்கு அவங்களுடைய இருதயத்தை திறந்து உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இருதயத்துல வேதனையை உண்டு பண்ணுகிற, தூங்க முடியாதபடி கிரியை சேர சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால கடினப்படுத்துகிற, இருதயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறிகிற, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில உள்ள அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து வேதனையை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருடைய கண்ணிகளை அறுத்து எறிகிற இயேசுவின் வல்லமையில ரத்தத்தினால ஆண்டவரே, அந்த மன குழப்பங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால டிப்ரஷனின் ஆவிகள் விலகுவதாக. மன உளைச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருடைய கண்ணிகளை வேரோடு பிடுங்கி எறிகிற இயேசுவின் வல்லமையில ரத்தத்தினால ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த இரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த இருதயத்தின் கட்டுகளை அறுக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெகுவான இருதயத்தை இந்த வேலையில ஏசப்பா நீங்க கொடுங்க. உங்க மேல அந்த பாரத்தை வைத்து சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உண்டாகட்டும். அடையாளங்கள் உண்டாகட்டும். உங்க ஆண்டவரே, உங்க மேல பாரத்தை வைத்திருக்கிறத ஒவ்வொருவரும் பார்க்கணும். இன்னையில இருந்து அந்த இருதயத்துல ஒரு லெகுவான ஒரு காரியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.